ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? நீங்க யாருங்க? நான் வனிதா வீட்டுக்காரர் பேசுறேங்க. வனிதா இல்லைங்களா? வனிதா பாத்ரூம்ல டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது, அப்புறம் கூப்பிடுங்க. என்னடி இது? ஐயோ, மோசம் போயிட்டனே. இவளை கட்டி நான் சீரழிஞ்சது. ஐயோ சாமி ஆண்டவனே, எவனோட பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. ஹலோ சுதாரு, ஒரு நிமிஷம் வாடாடி. பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. வாடாடி, சீக்கிரம் வாடா. ஐயோ மச்சி மச்சி, என்னாச்சு என்னாச்சு? அவனோ அடிச்சானா சொல்லுண்ணா, அவனை தூக்கிடுற மச்சி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, என் பொண்டாட்டி மோசம் பண்ணிட்டாடா. ஏன் மச்சி, என்ன மோசம் பண்ணின்னு சொல்ற? அப்படி என்ன பண்ணாங்க அவங்க? இல்ல மச்சி, நான் போன் பண்றேன், எவனோ எடுத்து பேசுறான்டா. பாத்ரூம்ல டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு வேற சொல்றான்டா. மச்சி போன கொடு மச்சி, நான் பேசுறேன். இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு இன்னைக்கு. ஹலோ, அட அறிவிட்ட நாயே, உனக்கு பஞ்சாயத்துல இருந்து பாத்ரூம் கட்டுறதுக்கு 18,000 சேங்ஷன் ஆயிருக்கியா? என்ன மச்சி, பாத்ரூம் கட்டுறக்கா? அட அரமண்டல் நாயே, உன் ஒய்ஃப் செல்லுக்கு ஓடிபி வந்ததுயா. அதைத்தான் அந்த ஆபீசர் பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் எங்க பாத்ரூம் கட்டதும் ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நீ அந்த சமயத்துல போன் பண்ணிருக்கிற. அவர் வந்து மொட்டையா பாத்ரூம்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அது தப்பா புரிஞ்சுட்டு சந்தேகப்படுறியாடா? உன்ன மாதிரி இருக்கனால தானே தமிழ்நாட்டுல பல குடும்பம் அழிஞ்சு போச்சு. இனிமேலாவது பொண்டாட்டிகளை தெய்வமா நினைங்கடா. பாரதேச நாயில இனிமேலாவது பொண்டாட்டி சந்தேகப்படாம இருங்கடா. டேய் மச்சி மச்சி, நில்றாடே ஒரே நிமிஷம். என்னையா? அது என் பொண்டாட்டியே இல்ல மச்சி, என் தம்பி பொண்டாட்டி மச்சி. எது தம்பி பொண்டாட்டியா? இதுக்காடா எவ்வளவு நேரம் சந்தேகப்பட்டு பேசுன? எப்படி மச்சி, ஒரே கல்ல ரெண்டு வாங்க. ஏய், உன்னை பேசுற கெட்ட வார்த்தையே இல்லடா, புதுசா கண்டுபிடிச்சிட்டு தானே வரணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு.